ஆட்டுக்கால் பாயா நல்லா சூப்பரான டேஸ்ட்ல கொஞ்சம் கூட சொதப்பிடும்னு பயம் இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஆட்டுக்கால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், நாங்களுமே சொல்லி வச்சு தான் வாங்கணும். 2 ஆட்டோட கால் எடுத்திருக்கேன். இதை வந்து சுடுதண்ணில ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற வச்சுக்கிடலாம். தண்ணி வந்து வெது வெதுப்பா இருந்தா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு காலா எடுத்து கத்தியை வச்சு இந்த மாதிரி சீச்சோம் அப்படின்னா அந்த கருப்பு எல்லாமே வந்து வெளியாயிரும். ஆட்டுக்காலை வந்து நெருப்புல காட்டி கடைகள்ல சுடுவாங்க, அதனாலதான் வந்து இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி சீச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா கிளீனா பக்காவா இந்த மாதிரி வந்துடும். கிளீன் பண்ண ஆட்டுக்கால் எல்லாத்தையுமே குக்கர்ல சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 2 துண்டு பட்டை, அப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் வரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ தாராளமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா சூப்பரா வெந்து வரும். ஒரு மிக்சர் ஜார்ல 2 கைப்பிடி வரளவுக்கு தேங்காய், ஒரு 6 லிருந்து 7 முந்திரி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வரளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் வரளவுக்கு மிளகு, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு 5லிருந்து 6 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வரளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வரளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறம் சின்ன சைஸ் தக்காளியா 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ ஆட்டுக்கால் சூப்புமே சூப்பரா தயாராயிருச்சு. காலுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சூப்பை இப்போ தனியா பிரிச்சிடலாம். நம்ம தனியா எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கால் சூப்ல வந்து பெப்பர் கலந்து அதுக்கப்புறம் மல்லி இலை தூவி விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆட்டுக்கால் சூப் வந்து தயாராயிரும். நான் கொஞ்சம் சூப்பை தான் வந்து தனியா எடுத்திருக்கேன். கொஞ்சம் சூப் வந்து அப்படியே குக்கர்லேயே தான் இருக்கு. இதையும் நம்ம சேர்த்தே வந்து ஆட்டுக்கால் பாயா செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் வரளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வரளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வரளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் வரளவுக்கு வந்து ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச ஆட்டுக்காலையும் அந்த சூப்போட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 கிளாஸ் வரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விட்டுறலாம். 10 நிமிஷம் இதை நல்லா கொதி வந்து மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரைச்சு வச்ச பேஸ்ட்டே இதில் சேர்த்துக்கோங்க. அதே மிக்சர் ஜார்ல 1/2 கிளாஸ் வரளவுக்கு தண்ணி சேர்த்து அதையுமே அலசி சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மல்லி இலை தாராளமா தூவி விட்டு 10 நிமிஷம் இதை சிம்முலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஆட்டுக்கால் பாயா தயாராயிடும். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இடியப்பம், ஆப்பம், பரோட்டான்னு எல்லாத்துக்கூடயுமே அல்டிமேட்டா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.